தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதி நர்மதா கிட்ட பரமன பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கலாவா தான் இருக்கும். எங்க நான் பரமன மீட் பண்ணுனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கலா என்னைய பார்க்கவே அலோ பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நர்மதாவும், இளமதியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில இந்த பக்கம் கலா நம்ம அசிஸ்டண்ட் கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காட்டுக்கு. ஸோ அந்த டைவர்ஸ் நோட்டீஸ வச்சு பரமங்கிட்டயும், இளமதிகிட்டயும் கையெழுத்த வாங்கி மொத்தமாவே பிரிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சதி திட்டத்த தீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, பரமனோட ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறாப்ல. கைப்புள்ள மத்தவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அங்க இளமதி பார்க்க போறாங்க. அங்க பரம எப்படி அசோக் கொலை நடந்த இடத்துக்கு போனாப்ல அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பரமன் ஒரு திருடனை தான் துரத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காப்ல. ஸோ அங்க கீழ கிடந்த துப்பாக்கிய தான் எடுத்திருக்கிறாப்ல. அதுதான் அசோக் கொலை நடந்த இடம்னு பரமனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பரமன் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கைப்புள்ள சொல்லிடுறாப்ல. ஸோ இப்ப இளமதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு. ஸோ பரமன் வந்து அப்ப கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறத உறுதியா நம்ம இளமதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப கலா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நேரா ஜெயிலுக்குள்ள பரமன பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்க போய் இளமதி வந்து இந்த மாதிரி வந்து கோயில்ல வச்சு பிரிச்சு விட்டுட்டா காசு வெட்டி போட்டு. அதுவும் பத்தாதுன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்கா. அங்க பாரு இளமதி கையெழுத்தே போட்டு குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நீ கவலைப்படாதப்பா, நான் கை கால்ல விழுந்துனாச்சும் இளமதியும் உன்னையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக் வேறயே அந்த கலா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பரம இருந்துகிட்டு அப்படிலாம் கால்ல போய் நீங்க விழுகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம பரமனும் இளமதி மேல கோவப்பட்டு கையெழுத்து போட்டுடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.